الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والعاقبة للمتقين أما بعد. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, தவணை வரை வாழ்ந்து விட்டு சென்ற நம்முடைய முன்னோர்கள், தவணையை முடித்துக் கொண்டு செல்ல வேண்டிய நாம், இன்னும் தவணையை முடிக்க வர வேண்டியவர்கள் அனைவரும் அல்லாஹுடைய ஏற்பாட்டின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கையை முடித்துக் கொண்டு செல்ல இருக்கின்றோம். ஆனால் இந்த வாழ்க்கை நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையாக அமைய வேண்டும், அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றார். அல்லதீ ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அவன்தான் மரணத்தை படைத்தான், வாழ்வை படைத்தான். இந்த ஹயாத்துக்கும் மௌத்துக்கும் இடையில உங்களில் செயல்களால் அழகானவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக. ஆக இந்த உலக வாழ்க்கை அற்பமான சொற்ப வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமாரு பில் உம்மத்தி மா பைன சித்தீன வ ஸபஈன். என்னுடைய சமுதாயத்தின் உம்மத்தின் சராசரி வயது என்பது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டதுதான். இதிலே தான் அதிகமான பேர்கள் மௌத்தாவார்கள். விதிவிலக்காக 80-90 வரையில் வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு முன்னாலே 40-30 இள வயதுகளிலே மௌத்தாகக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அதிகமான பேர்கள் மௌத்தாவது 60க்கும் 70க்கும் மத்தியிலே தான் என்று சொன்னார். ஆக அப்படிப்பட்ட அற்பமான சொற்ப வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு பரீட்சை கூடம். இந்த பரீட்சை கூடத்திலே அல்லாஹ் நமக்கு ஏவி இருக்கிறது. அளவை கொண்டும் கெடுதியை கொண்டும் அல்லாஹ் நம்மை சோதிக்கின்றான். அந்த சோதனையில வெற்றி பெற வேண்டும். அல்லாஹவை நம்பாமல், மறுமை நாளை நம்பாமல் வாழக்கூடியவர்கள் இந்த உலகம்தான், இந்த உலகத்தை தவிர ஒன்றுமில்லை. எவ்வளவு நாள் வாழுகிறோமோ அவ்வளவு நாள் சரீர இச்சைப்படி, மன இச்சைப்படி நல்ல முறையிலே அனுபவித்து விட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அப்படி அல்ல. இந்த உலகத்திலே அவர்கள் செய்யக்கூடிய அத்தகைய சரீர இச்சை, மன இச்சை மறுமையிலே அவர்களை மாபாதக நரகப்படுகொலியில தள்ளிவிடும். நோக்கமின்றி படைக்கப்பட்டோம் என்று எவ்வளவு பேர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் நோக்கத்திற்காக படைக்கப்படவில்லை, நோக்கம் என்றுதான் படைக்கப்பட்டுள்ளோம். ஏதோ படைக்கப்பட்டு விட்டோம். நல்ல முறையில அனுபவித்து செல்ல வேண்டும். அது உடைகளாகட்டும், உணவுகளாகட்டும், பொருளாதாரமாகட்டும், குடியிருக்கக்கூடிய இருப்புகளாகட்டும், நல்ல முறையில அது வசதி வாய்ப்பாக அனுபவித்து விட வேண்டும் என்ற எண்ணம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்குள்ள கூலி இங்கே இல்லை, முழுமையாக அங்கே இருக்கிறது. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். வஇன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா. உங்களுக்குள்ள கூலி முழுமையாக கொடுக்கப்படுவதெல்லாம் கியாம நாளில் தான், யுகமுடிவு நாளில் தான். ஃபமன் துஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்ஹிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். எவர் நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள்ளே நுழைவிக்கப்படுகிறாரோ அவர்தான் உங்களிலே பாக்கியசாலி, வெற்றியாளர். அமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றும் அற்ப சுகத்தை தவிர, ஏமாற்றும் அற்ப வசதியை தவிர வேறு இல்லை என்பதாக அல்லாஹ் கூறுகின்றார். இன்னும் இந்த உலக வாழ்க்கையில நாளை மறுமைக்காக நீங்கள் எதை சேகரம் செய்து அனுப்பி இருக்கிறீர்கள்? அதாவது ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவருடைய இரத்த சம்பந்தமான உறவுகள், அவருடைய நட்புகள், நட்பு வட்டாரங்கள், அது செல்வம், செல்வாக்கு மிக்கவராக இருப்பார். அந்த செல்வாக்கு, மூன்றாவதாக இவர் செய்த நன்மை அல்லது தீமை. அவர் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அந்த இரத்த சம்பந்தமான உறவினர்களும் அந்த செல்வாக்கு மிக்க நண்பர்கள் வந்து விடுவார்கள். இவருடன் இருப்பது நன்மையோ தீமையோ அதுதான் இருக்கும். ஆகவேதான் அல்லாஹ் சொல்லுகிறான், குல் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நாளை மறுமைக்காக, மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக எதையெல்லாம் நீங்கள் முற்படுத்தி இருக்கிறீர்கள், என்ன என்ன நன்மைகளை நீங்கள் முற்படுத்தி கபரோடு அதை கொண்டு வர இருக்கின்றீர்கள், மறுமையிலே அதை கொண்டு வர இருக்கின்றீர்கள். உங்களை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களை பார்க்க வேண்டாம். அவர் தொழுவதில்லை, அவர் நோன்பு வைப்பதில்லை, இது உங்களுக்கு தேவையில்லை. உங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த வாழக்கூடிய வாழ்க்கையுடைய இந்த அவகாசத்திலே, இந்த ஆரோக்கியத்திலே, இந்த ஆயுளிலே
நீங்கள் செயல்களால் சிறந்தவர்களாக திகழ எதையெல்லாம் முற்படுத்தி அல்லாஹுக்காக மறுமையின் வெற்றிக்காக அனுப்பியிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஒத்தக்குள்ளா, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்துல 2 இடத்துல அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன், ஆனால் அல்லாஹ் நிச்சயமாக நீங்கள் செய்வதையெல்லாம் கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றான், பார்த்து கொண்டே இருக்கின்றான் என்று அல்லாஹ் கூறுகின்றார். ஆகவே நாம் இம்மை வாழ்க்கையில கிடைக்கப்பட்ட அவகாசங்களை எல்லாம் வீணாக்கி விடாமல் அதை மறுமைக்கான சேகரமாக சேகரித்துக் கொள்ள வேண்டும். இன்னும் அல்லாஹ் கேட்கின்றான், அபஹஸிபதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸன் வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன், நாம் உங்களை வீணுக்காக படைத்திருக்கின்றோம் என்றும் நீங்கள் நம்மளவிலே திரும்ப கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்றும் எண்ணிக்கொண்டீர்களா? நாம் உங்களை வீணுக்காக படைத்திருக்கின்றோம் என்றும் திரும்ப நம்மளவிலே நீங்கள் கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்றும் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட எண்ணம் எண்ணக்கூடியவர்கள் அது தப்பெண்ணம். அப்படியல்ல, உங்களை வீணுக்காக படைக்கவில்லை, நோக்கத்திற்காக படைத்திருக்கின்றோம். ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர, என்னுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் உங்களை வீணுக்காக படைக்கவில்லை, நோக்கத்திற்காக படைத்திருக்கிறோம். நீங்கள் நம்மளவிலே திரும்ப கொண்டு வரப்பட்டே தீருவீர்கள், அதுல சந்தேகமே கிடையாது. அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட மரணத்தின் மாணவர்கள் உங்களுடைய உயிர்களை கைப்பற்றுவார்கள். பிறகு நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்தில், உங்கள் படைத்தவனிடத்தில் நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள். அப்பொழுது நீங்கள் உலகிலே என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை அவன் அறிவிப்பான் என்று வந்திருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையை நாம் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது பெரிய நீண்ட நெடிய திட்டங்களை தீட்டக்கூடிய உலக வாழ்க்கை அல்ல. இது ஒரு பயணியை போல இருந்து கொள்ளுங்கள் என்ன சொன்னாங்க. இந்த உலக வாழ்க்கையில ஒரு பயணி எந்த அளவுக்கு அவருடைய லக்கேஜ் குறைஞ்சிருக்குதோ அந்த அளவுக்கு அவருக்கு பிரயாணம் சுகமா இருக்கும். லக்கேஜை குறைச்சிக்கிட்டு போகக்கூடிய அந்த பயணி, அதை தூக்கிட்டு இதை தூக்கிட்டு அதை தூக்காம இருந்து தூக்க முடியாம அந்த மாதிரி இல்லாம ஒரு பயணியை போல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களை குறித்து நான் பயப்படுவதெல்லாம் எந்த விஷயத்தில் தான், அல்லாஹ்வுடைய தூதரே, எந்த விஷயத்தில்? நீங்கள் உலகத்தை வளப்படுத்துவதிலே தீவிரமாகி விடுவீர்கள். இந்த உலக வளங்கள் குறித்து அதை நீங்கள் பயன்படுத்தி உலகத்தை வளப்படுத்துவதிலே நீங்கள் துரிதமாகி விடுவீர்கள், தீவிரமாகி விடுவீர்கள். சத்தியத்தை விட்டும் சற்று தள்ளி போய் விடுவீர்கள். மறுமை குறித்து அலட்சியமாகி விடுவீர்கள். மரணத்திற்கு பிறகுள்ள மறுமை குறித்து அலட்சியமாகி விடுவீர்கள். அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலகம் புறப்பட்டு விட்டது, அது சென்று கொண்டிருக்கிறது. அந்த உலகமும் புறப்பட்டு விட்டது, மறுமை அது வந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தையே முழுமையாக நேசிக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். அப்படி நீங்கள் இருந்து விடாதீர்கள். இந்த உலகத்திலும் நல்ல முறையில வாழ்ந்து மறுமையை அடையக்கூடிய, இம்மை மறுமை இரண்டையும் நேசிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள். இன்று நீங்கள் செயல்படக்கூடிய வீட்டிலே இருக்கின்றீர்கள். இன்று நீங்கள் செயல்படக்கூடிய வீட்டிலே இருக்கின்றீர்கள். நாளை கணக்கு கொடுக்கக்கூடிய வீட்டிலே இருப்பீர்கள். அப்பொழுது செயல்பட விரும்புவீர்கள். ஆனால் அந்த அவகாசம் உங்களுக்கு கொடுக்கப்படாது. கொடுக்கப்பட்ட இந்த அவகாசத்திலே நல்ல முறையில மறுமைக்கான சேகரத்தை, செயல்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னை வாக்கி கொள்ள வேண்டும் என்று கேட்டு, எல்லாம் வல்ல அல்லாஹ் இம்மையாகிய இவற்ப நிலையற்ற மௌத்து ஏற்படக்கூடிய உலக வாழ்க்கையையும், மறுமையாகிய மரணமே இல்லாத நித்திய ஜீவ நிலையான அந்த மறு உலக வாழ்க்கையையும் நம் அனைவருக்கும் முயற்சிகளுக்கு தக்கவாறு முயற்சி வேண்டும். முயற்சி செய்துதான் எம்பிபிஎஸ் ஆகிறாங்க, முயற்சி செய்துதான் என்ஜினியர் ஆகிறாங்க. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு துறையிலையும் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அவர்களுக்கு பட்டம் பதவிகளை பெற்று தருகிறது. அதே போல அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய அந்த முயற்சியானது நமக்கு மிகப்பெரிய இம்மை மறுமை பலன்களை பெற்றுத்தரும். முயற்சிகளுக்கு தக்கவாறு நன்மையாக, வெற்றியாக அவருடைய மன்னிப்பை கொண்டும் கருவை கொண்டும் ஆக்கி தந்துள்வானாக என்று கேட்டு, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். எங்களை படைத்தவனை நேர்வழி என்று தெளிவாக தெரிகிறது. வேத ஆதாரங்களின் மூலமாக, விஞ்ஞான கண்டுபிடிப்புகளின் மூலமாக, அறிவியல் உண்மைகளின் மூலமாக இதுதான் ஸிராத்துல் முஸ்தகீம் என்று நேர்வழி தெளிவாக தெரிந்த பின்னரும் எங்களுடைய இருதயங்கள் சருகிறது, பிறழுகிறது. நேர்வழி என்னதென்று தெளிவாகிவிட்ட பின்னரும் எங்களுடைய இருதயங்கள் சருகி விடாமல் எங்களை பாதுகாத்திடு.
உன் புறத்திலிருந்தே உன்னுடைய ரஹ்மத்தை அருளை கொடையாக கேட்கின்றோம். ஏனென்றால் நீதான் கொடையாளர்களுக்கெல்லாம் மேலான கொடையாளன். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். எங்களை படைத்தவனை எங்கள் கைகள் தேடிக்கொண்ட தீவினைகள் காரணமாக எங்களுக்கு நாங்களே பெருமளவு அணிந்திழைத்திருக்கின்றோம், பாவங்கள் செய்திருக்கின்றோம். நீ மட்டும் மன்னிக்கவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளர்களாக ஆகிவிடுவோம். எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு கிருபை செய்ய ரஹ்மானே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொண்ட துஆ, அதை கொண்டு கேட்டார்கள், அல்லாஹ் மன்னித்தான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். எங்களை படைத்தவனை இவ்வுலக வாழ்க்கையும் எங்களுக்கு அழகானதாக நன்மையானதாக நீ பொருந்தி கொண்டதாக ஆக்கி தந்து, மறு உலக ஆகிராவுடைய வாழ்க்கையையும் சொர்க்க வாழ்க்கையாக ஆக்கி தந்து, நரக நெருப்பில் வேத நடந்தும் எங்களை பாதுகாத்திடு. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஅலக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலம் மா தஸ்னஊன்.